டச் இல்லாம கியரை மாத்த முடியுமாமா, அதுவும் குவிக் ஷிஃப்ட் இல்லாம, அதுவும் உங்க வண்டியிலேயே பண்ண முடியுமாமா. என்னோட MT-15ல என்னால கியர் ஷிஃப்ட் பண்ண முடியும் வித்தவுட் கிளட்ச். ஸோ அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். ஜென்ரலா வந்து ஒரு ஆர்பிஎம் ஆல்மோஸ்ட் 5000 to 8000 ஆர்பிஎம். இது என்னோட வண்டியை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அந்த ஆர்பிஎம்ல இருக்கும்போது நீங்க ரோல் ஆஃப் பண்ணும்போது லைக் இமீடியட்டா நீங்க அப் ஷிஃப்ட் பண்ணிட்டு ரோல் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்க வண்டியில எந்த பிரச்சனையும் வராது. இதே வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணும் இல்லாம பண்றதுக்கு. அப் ஷிஃப்ட்ல நம்மளுக்கு பிளிப் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ராட்டில் ஃபுல்லா ரோல் ஆஃப் பண்ணிட்டு இமீடியட்டா ஒரு பிளிப் கொடுத்தீங்கன்னா பிளிப் கொடுக்கும்போது கரெக்டா கியரை வந்து டவுன் ஷிஃப்ட்டும் பண்ணும். ஸோ எதுக்காக ரெண்டுமே அட் அ டைம்ல பண்றோம்னா அந்த பிளிப் பண்ணும்போது நம்மளோட ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து நம்மளோட இன்ஜினோட ஸ்பீடுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ டவுன் ஷிஃப்ட் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஸோ அதுக்கு வேண்டிதான் அந்த பிளிப் பண்றோம். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா உங்களால கியர் டவுன் ஷிஃப்ட்டும் பண்ண முடியும், அப் ஷிஃப்ட்டும் பண்ண முடியும், கிளட்ச் இல்லாமே. ஸோ இது எந்தெந்த வண்டிக்கு பண்ண முடியும்னா ஸ்போர்ட்ஸ் வண்டிக்கு தான் பண்ண முடியும். நார்மலான எக்கானமி வண்டிக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. அப்ளிகபிள் பண்ணீங்கன்னா உங்க வண்டியோட கியர் நல்லாவே அடி வாங்கும், டிரான்ஸ்மிஷன் அடி வாங்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதனால எக்கானமி வண்டியில பண்ணாதீங்க. அண்ட் எம்டி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வண்டி எம்டி டியூக் 390 இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்பிஎம்ல அப் ஷிஃப்ட் பண்ணுங்க. டவுன் ஷிஃப்ட்டும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி மெதுவா பண்ணுங்க. ஸோ உங்களால டவுன் ஷிஃப்ட்டும் பண்ண முடியும் கிளட்ச்லெஸ்ஸா. நம்ம வண்டியில எதுலையுமே குவிக் ஷிஃப்ட் கிடையாது. பட் ஆனா இது வந்து ஸ்டில் இது அப்ளிகபிள் தான். வந்து நீங்க மெதுவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் இப்போ இத்தனை நேரம் பேசிட்டு இருக்கேன். எனக்கும் இது வந்து எக்ஸாக்டா இது எப்படி பண்ணணும்னு தெரியாது. நானும் கத்துக்க தான் போறேன். சின்ஸ் இட்ஸ் பாசிபிள் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ அதுக்கு வேண்டி உங்களோட ஸ்கில் டெவலப் பண்றது தப்பே கிடையாது. பட் ஆனால் ஸ்கில் மெதுவா டெவலப் பண்ணுங்க. நம்ம வண்டி அடிப்பட உடைக்காம அவனை கஷ்டப்படுத்தாம நம்ம பண்ணா இட் வில் பி வெரி பெட்டர். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. போங்க சார், போங்க.